சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு புது வருடம் யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட வினோதமான சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்க போகிறது என்று எதிர்பார்ப்பில்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தபடி இந்த வருடம் நமக்கு காத்திருக்கிறதா என்று தனிப்பட்ட முறையிலே தனித்தனி ராசி வாரியாக ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்ப்போம். மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடம் கடினமான உழைப்பதற்குண்டான களம் கிடைக்கும். உங்களை நீங்கள் யாரென்று நிரூபிப்பதற்கு தேவைப்படுகின்ற இடம் கிடைக்கும். மற்றவர்கள் மூலமாக புகழப்படுகின்ற காட்சிகள் தெரியும். யாரென்று தெரியாதவர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிற போது வருடம் பிறக்கின்ற காரணத்தால் அங்கே சூரியன் அமர்ந்திருக்கிறார். 5ஆம் பாவாதிபதியை குரு பார்க்கின்ற காரணத்தால் இதுவரையிலும் வீட்டுக்குள் பிள்ளைகளுக்காக அல்லது பிள்ளைகளை முன்னிட்டு நடத்த வேண்டிய செய்திகள், சுபகாரியங்கள், படிப்பு, வேலை, புதிய உத்தியோக வாய்ப்புகள், வெளிநாட்டு பயணங்கள், இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் பிள்ளைகளின் மூலமாக மேசராசி பெற்றோர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல செவ்வாய் ராசிநாதனையே குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். அப்ப இந்த வருடம் உங்கள் மேல் நல்லவர்களின் பார்வை விழுகிறது. இதுவரைக்கும் இவங்கெல்லாம் நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா, இவங்களை பார்க்க முடியாதான்னு ஏங்கி தவித்து கொண்டிருந்த மேசராசி நேயர்களுக்கு இப்பொழுது அற்புதமான வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது. நல்லவர்களின் பழக்க வழக்கங்களும் தொடர்புகளும் நல்லவர்களின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் இந்த வருடத்தில் ஏராளம். இதை நீங்கள் அருமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல இந்த குரு பகவான் புதனை பார்த்து கொண்டிருக்கிறார். மேசராசியில் பிறந்திருக்கக்கூடிய பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகள், பாடப்புத்தகத்தோடு வாழுகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு திடீர் முன்னேற்றங்கள், அறிவு விருத்தி, ஞான விருத்தி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கம்ப்ளைண்ட் இல்லாத பெற்றோருக்கும் டீச்சருக்கும் நடுவுல இந்த பிள்ளைங்க மிக பிரமாதமாக வளருகின்ற வாய்ப்புகள் இருப்பதை பார்க்க முடியும். கவலையற்ற குழப்பமற்ற ஒரு மனநிலைகளை பெற்றுக்கொண்டு பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இதே போல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு செல்லணும், உயர்கல்வி பயிலணும், படிப்புல மேல் படிப்புக்கு போகணும், இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டிருந்த மேசராசி இளம் பிள்ளைகளுக்கு இந்த வருடம் குருவின் பார்வை காரணத்தால் கச்சிதமாக எங்கு சென்று எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பு உங்களுக்கு பிரமாதமாக கூடி வரக்கூடியது உண்டு. இதே 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுவரைக்கும் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடப்பது ஒரு பக்கம், கல்யாணம் ஆனவர்களின் ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் தீர்க்கப்பட்டு கச்சிதமாக குடும்ப சூழல் அமைத்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள், இதெல்லாம் கூட இந்த குரு சுக்கிரனை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுக்கு குடும்ப விருத்தி, மனவிருத்தி, மனக்கோலங்கள் சிறப்பாக அமைகிறத பார்க்க முடியும். குரு சுக்கிரனை பார்க்கின்ற காரணத்தால் குரு சுக்கிர யோகம்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் சொல்ல போகணும்னா பல்லக்கு யோகம்னு சொல்றது உண்டு. நிறைய பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், புதிய இடங்களுக்கு செல்வது, டூர் போறது, கோயில் குளங்களுக்கு போகிறது, அந்தந்த வயது சம்பந்தப்பட்டவர்கள் அந்தந்த இடங்களை தேடி சென்று புதிய அனுபவங்கள், கொண்டாட்டங்கள், குதூகலங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வருடத்துல உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கிறத பார்க்கலாம். இதே போல உங்க ராசிநாதன் சனீஸ்வரனை பார்த்து கொண்டிருக்கிறார். உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் அல்லது இந்த விளையாட்டின் மூலமாக சாதிப்பதற்கான இந்த உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க, ஜிம்முக்கு போறவங்க, சைக்கிள் ஓட்டுறவங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க, இவங்க எல்லாரும் மேசராசியில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் கொள்ளணும். 12ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக 7.5 சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 7.5 சனி முழுவதும் இந்த வருடத்தில் தொடர்கின்ற காரணத்தால் இந்த 7.5 சனியிலே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத பகிர்ந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். அதிலே 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் மிக அதிகமாக உன்னிப்பாக அந்த சனியின் பார்வையை கவனிக்க வேண்டும். 30 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த 7.5 சனி உங்கள் வாழ்க்கையில மிக பிரமாதமான செட்டில்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா கொடுக்க போறது உண்டு. இது கூடவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ராசிக்கு 2ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால தனபாக்கிய யோகங்கள் மிக சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். நிறைய முன்னேற்றங்கள், வீடு, மனை, காரு, வாகனம் இப்படி வாங்குவதற்கு தேவைப்படுகின்ற பண வசதிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். பெண்களால் ஆண்களுக்கு மிக சிறப்பான உதவிகள் கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா அங்க ஒரு பெண் ஒருவர் உங்களை இன்டர்வியூ பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி எல்லா விதத்திலும் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரைக்கும் இந்த 2026 மேசத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொண்டு இந்த உலக வாழ்க்கையை ரசிக்கின்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற நியதிகளோடு
மிக சிறப்பான ஒரு பலன்களை கையில் வைத்துக் கொண்டு வாழ பிறந்திருக்கிறீர்கள். 2026 மேசத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். ரிஷபம் ராசினியர்களே, இந்த ரிஷபராசிக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கிற போது 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். இந்த 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது மிகப்பெரிய நன்மை தானே, இல்லைன்னு சொல்லலை. ஏனென்றால் உங்களை நீங்கள் எப்படி பராமரித்துக் கொள்ள வேண்டும், உங்களோட குறைகள் என்ன, நிறைகள் என்ன என்பதை எல்லாம் அடையாளம் கண்டு கொண்டுவதற்கு தேவைப்படுகின்ற அறிவு, ஞானம், சித்தாந்தங்கள் எல்லாம் இந்த வருடத்திலே எல்லாருக்கும் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு புரிய போகுது. எங்க தப்பு பண்ணணும், எங்க நல்லது பண்ணணும், எதனால இது நடந்தது, ஏன் இவர் கூட சண்டை வந்தது, ஏன் இவங்களை பகைச்சுக்கிட்டோம், இப்படி என்றெல்லாம் உங்களுடைய குறைகளை கண்டுகொள்வதற்கு தேவைப்படுகின்ற ஞானம் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே புரிதலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்ற காரணத்தால் சனீஸ்வரனை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்தை செழுமைப்படுத்தி விடுவார் என்ற காரணத்தினால கண்டிப்பாக லாபங்கள் நிறைய இருக்கும். அதிலே குறிப்பா சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு 2026 ரிஷபத்தில் பிறந்தவர்கள் அபரிமிதமான லாபங்களை பெற்றுக் கொள்ளுகின்ற, வாகனங்களை வைத்து சம்பாதிக்கிறவங்க, உணவு தொழில் பண்றவங்க, டிரான்ஸ்போர்ட் பண்றவங்க, பஸ் கம்பெனி, லாரி கம்பெனி, இந்த வாகனங்களின் உதிரி பாகங்கள் விற்கக்கூடியவர்கள், ஆயில் பிசினஸ் பண்றவங்க, இந்த லேண்டை நோண்டி எடுத்து ஜல்லி வைக்கிறவங்க, மணல் வியாபாரம் பண்றவங்க, தண்ணி வியாபாரம் பண்றவங்க, கெமிக்கல் பிசினஸ் பண்றவங்க, இந்த பூமி தாயின் மடியிலிருந்து கிடைக்கின்ற அனைத்தையும் எடுத்து விற்கின்ற விற்பனையாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் 2026 என்பது சனீஸ்வர பகவானின் அருளால ரொம்ப விருத்திகரமான ஒரு அமைப்புகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். செய்கின்ற தொழில் விருத்தி வரும், லாபங்கள் அதிகரிக்கும், புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும், புதிய இடங்களுக்கு சென்று புதிய மக்களோடு கூட்டு தொழில் செய்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த வருஷத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இதே போல ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக உசிதமான உன்னதமான முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம். இதுவரைக்கும் அடிதடி, சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள், மனப்போக்குகளில் ஒத்துப்போகவில்லை என்று குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்த கணவன் மனைவி, அதுவும் இளம் தம்பதிகளாக இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒற்றுமை போக்குகளை பார்க்கின்ற யோகம் 2022 உங்களுக்கு வரும். உடல்நிலைகளில் பாதிக்கப்பட்டு மருத்துவமும் ஹாஸ்பிட்டலுக்கும் அடிக்கடி அலைஞ்சுகிட்டு இருந்த ரிஷபராசிக்காரங்க அத்தனை பேர்களுக்கும் கூட இந்த 2022ஆம் ஆண்டின் ஆரம்பம் என்பதே உங்களுக்கு ஒரு அறிகுறிகளை காட்டும். நோயற்ற வாழ்க்கை என்று சொல்லுகின்ற அந்த அமைப்பு உங்கள் பக்கத்தில் இருப்பதை பார்க்கின்ற காட்சிகள் உங்களுக்கு புரியும். அதே போல 5ஆம் பாவாதிபதி 8ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டதுனால தாய் வழி உறவுகள், தாய் மாமன் வழி உறவுகள், இதன் மூலமாக வரவேண்டிய வரவுகளை தக்க வைத்துக் கொள்ள, பகிர்ந்து கொள்ள, வாங்கி கொள்ள, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளின் மூலமாக வரவேண்டிய சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சுப செய்திகள், சுபகாரியங்கள், 5ஆம் பாவாதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் உயர்கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்கல்வி கற்றுவிட்ட பிற்பாடு வேலை வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த 2026 ஆரம்பத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும், இருக்கின்ற இடத்தில் உங்களை நிலைநிறுத்தி தக்க வைத்துக் கொள்ளுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2026 கண்டிப்பா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கும். குருவார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி. அட்டமாதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இவ்வளவும் சிறப்பாக இருந்து விட்டாலும் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யார்கிட்ட எப்ப கொடுத்தோம் வாங்கணும். இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார் வச்சிருப்பீங்க, இன்சூரன்ஸ் போடாம மறந்துடுவீங்க, இல்லை ஆயில் சர்வீஸ் பண்ணாம மறந்துடுவீங்க. ஆக எதெல்லாம் முக்கியமான விஷயங்களோ இவைகள் எல்லாம் துச்சமாக நினைத்து மறந்து போகின்ற, அதை ஞாபகப்படுத்தி வைத்து அதை செயலாற்றுகின்ற விதங்களிலே சில பிழைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்கள் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் விற்றிருக்கிறார். நிறைய பயணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. பயணங்களவே தொழிலாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்களும் முன்னேற்றங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. தொழில் ரீதியாக மிகப்பெரிய விருத்திகள். ஒரு கடை வச்சிருக்கிறவங்க இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்றேன்ட்டு போகலாம். ஒரு வாகனம் வச்சுக்கிறவங்க இன்னொரு வண்டி வாங்கலான்ட்டு போகலாம். இப்படிப்பட்ட உங்களை அனுபவ ரீதியாக, தர்க்க ரீதியாக, பொருளாதார ரீதியாக வளர்த்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற அந்த பிராக்டிக்கல் அமைப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். 4ஆம் இடத்திலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். இந்த கேது பகவானை பொறுத்தளவு தாயின் உடல்நிலைகளில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளணும். இளம் பிள்ளைகளின் உடல்நிலைகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுபோக அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகள், தாய் வழி உறவுகள், இதுல கொஞ்சம் அந்த உறவுகளை பேணி காக்கணும். நான் முதல்ல சொன்னேன், எங்கு தப்பு பண்றோம், என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க போறீங்கன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2026 உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. ராசிநாதனே 8ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு சுக்கிரனால் பார்க்கப்பட்டிருக்கிறார். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில் சரியா வராது, கடன் ஆகி போச்சு,
இந்த சொத்தை வித்து இந்த கடனை கட்டிட்டு போயிடலாம். இப்படியெல்லாம் கூட தடுமாற்றத்தில் இருந்த பொருளாதாரத்தில் இருந்தவர்களுக்கு 2026 துவக்கம் என்பது ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய வருடமாக காட்சியளிக்கும். ரிஷபத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவி ஏதாவது சொத்துக்கள் வாங்க நினைத்தால் இந்த வருடத்துல மனைவி பேர்ல சொத்து வாங்கிக்கோங்க. மனைவி பேர்ல சொத்து வாங்குறது, கார் வாங்குறது, இதெல்லாம் தங்க வாங்குறது, நகை வாங்குறது, இப்படிப்பட்ட முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. பெண்களின் மூலமாக ஆண்களுக்கு மிக அதிகமான அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு இந்த முகத்துல பிம்பிள்ஸ் வர்றது, ஏதாவது பல்லு கோளாறு காட்டுறது, பல்லுல கிளிப்பு போடுறது, இல்ல கண்ணாடி போடுறது, இப்படிப்பட்ட நிலவரங்கள் எல்லாம் கூட சில பேர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே சனி பகவான் 5ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி பார்க்கின்ற இடங்கள் கொஞ்சம் சஞ்சலப்படுங்கிறதுனால பெற்றோரும் பிள்ளைகளும் இணைந்து செயலாற்ற கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அட்டமஸ்தானத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கதான் சுக்கிரன், புதன், செவ்வாய், சூரியன் எல்லா கிரகங்களும் இருக்கிறாங்க. அப்ப சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பேராசைகளை தூண்டக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலவரத்திலே இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா உண்மையா சொல்லணும்னா போன வருடத்தோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்ற போது மிக ஏராளமான நல்ல விஷயங்கள் இருப்பதை பார்த்து மகிழலாம். இயற்கையாகவே லாபங்கள் கூடும். தன்னை உணர்தல், தன்னை அறிதல் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே முன்னேற்றம் ஏற்படும். பக்குவமாக எல்லா காரியங்களையும் பண்ணி பார்ப்பதற்குண்டான குண இயல்புகள் வளரும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளோடு இந்த 2026 ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசியில பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பிறக்கிற போதே குரு பகவான் உங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார். அவர் அங்கிருந்து கொண்டு சூரியனை பார்க்கிறார், சுக்கிரனை பார்க்கிறார், புதனை பார்க்கிறார், செவ்வாயை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பதே குரு பகவானின் பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக தவறுகள் செய்யக்கூடாது என்பதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை விதிங்கிற காரணத்தினால இந்த குரு பகவான் ராசியில் இருந்து கொண்டு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கின்ற காரணத்தால் அநேக இளம் பிள்ளைகளுக்கு காதல் திருமணம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 கண்டிப்பா மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏற்கனவே கல்யாணமாகி கொஞ்சம் மனத்தடுமாற்றம், ஏதாவது ஒரு பக்கத்துல ஒரு குறை இருக்குது, கஷ்டமா இருக்குது, என்ன இப்படி நடக்குது, இப்படி எல்லாம் போகுது, இப்படி என்று மனத்துயரத்தில் கஷ்டத்தில் மூழ்கி போயிருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது மிக மிக சிறப்பாக கொண்டாட்டமாக மகிழ்ந்து வாழ வேண்டிய இப்படிப்பட்ட அனைத்து சூழலையும் கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்தவர்கள் மிகச் சிறப்பாக பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு. காதல் லௌகீகங்கள் மட்டுமல்ல, நினைத்ததை சாதிப்பதற்கும் நினைத்த இடங்களுக்கு சென்று வாழ்ந்து மகிழ்வதற்கும் உண்டான அனைத்து சங்கல்பங்களும் இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். பயணங்கள் வெற்றி பெறும். நீண்ட தூரத்து பயணங்கள் மிகச் சிறப்பை கொடுக்கும். பட்டிக்காட்டில் இருக்கக்கூடியவர் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டணத்தை தேடி குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி என்றால் நீங்கள் எந்த நகரத்தை நோக்கியும் எந்த நாடுகளை நோக்கியும் பயணம் செய்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு. அதுபோல செவ்வாய் வியாழன் பார்வையில் இருக்கிறதுனால ருணம், ரோகம், சத்ரு என்று சொல்லக்கூடிய கடன்களால், எதிரிகளால், நோய்களால் வரக்கூடிய துன்பங்கள் அறவே ஒழியும். மருத்துவமனைக்கே நீங்கள் சென்று வந்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் மருத்துவ சிகிச்சையிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கடன் வாங்கின வட்டி தான் கட்ட முடியுது, அதுக்கு மேல அசல் அடபடலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அசல் கட்டப்படும். எதிரிகளின் தொந்தரவால் எப்பொழுதும் மனவாடி தவிக்கின்றேன் என்ற நிலைகளில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகமாக உழைப்பதற்குண்டான சான்ஸ், களம் கிடைக்கும். நீங்களே உங்களுடைய மனச்சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பாதையை தேடி திரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டுமல்ல, புதன் உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கிறார். எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பள்ளிக்கூடம் நடத்துறவங்க, கல்லூரி நடத்துறவங்க, இன்னும் சொல்ல போகிறோம்னா புதன் என்று சொல்லக்கூடியவர்கள் கவிதை, கட்டுரை, படைப்பாளிகள், சினிமா சம்பந்தப்பட்டவர்கள், இயக்குனர்கள், இப்படிப்பட்ட துறையாளர்கள் எல்லாம், பத்திரிகையாளர்கள், இப்படிப்பட்ட துறைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்க 10ஓட 11 இல்லாம பிரத்யேகமான முன்னணியில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுல சுக்கிரன் குருவின் பார்வையில் இருக்கின்றதுனால இது பல்லக்கு யோகம் என்று புகழப்படுகின்ற வாய்ப்பு. நிச்சயமாக பெருமை, புகழ், கௌரவம், சுகம், அந்தஸ்து இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இது கூடவே 12ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். தூங்க முடியல சார், தூக்கமே வரல சார், எப்ப பார்த்தாலும் புத்தி வேலை செய்யுது, ஒரே இது ஆசைன்னு சொல்றதா இல்ல தொந்தரவுன்னு சொல்றதான்னு தெரியல, இல்ல ராத்திரி பயணங்கள் அதிகமாக உருவாகுது,
இப்படிப்பட்ட நிலைகள் நிறைய வரக்கூடியதாக உண்டு. நீங்க வயசாகி போச்சு, பகல்ல டிக்கெட் போட்டுட்டு இந்த ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா கூட உங்களுக்கு பகல் டிக்கெட் கிடைக்காது. ராத்திரி டிக்கெட்டை போட்டு இங்கிருந்து 12 மணிக்கு போய் இறங்கி அதுக்கப்புறம் போய் தூங்குற போது விடிய விடிய ராமாயணங்கிற மாதிரி தூக்கங்கள் கெடுகின்ற வாய்ப்பு இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அருமைன்னு சொல்ல முடியாது, சரியா இருக்கிறதுனால இதற்கு ஈடுகட்டி நீங்கள் உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளணும். இதே சனி பகவானை பொறுத்தளவு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை பார்க்கிறார். சொந்த வீட்டுல குடியிருக்கிறவங்க கூட இது பத்தாவது இன்னொரு வீடு வாங்கலான்னு தோணும், அல்லது வீட்டை இடிச்சு கட்டலான்னு தோணும், இல்ல கலர் மாத்திரை, பெட்டு மாத்திரை, கட்ல மாத்திரைங்கிற கணக்குகள் வரும். இப்படிப்பட்டதெல்லாம் கூட மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கட்டாயமாக உண்டு. இது கூடவே முதல்ல சொன்ன கல்யாண வாய்ப்புகள் மிக சிறப்பாக இருக்கிறது, காதல் லௌகீகங்கள் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஆனால் விட்டு கொடுத்து செல்வதற்கு நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். காரணம், சனியின் பார்வையில் ராசியின் 7ஆம் இடம் இருக்கின்றது. 7ஆம் பாவாதிபதியே சனியின் பார்வையில் இருக்கிறார். அந்த அடிப்படையில விட்டு கொடுத்து சென்றால் எல்லாவற்றிலும் நீங்கள் மகிழ முடியும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு உங்களுக்கு பொருந்துகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக பலன்கள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு அந்த இடங்களிலேயே வீடுமனை வாங்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய தரித்திரங்கள் குறைகின்ற வாய்ப்புகள் வரும். இப்படிப்பட்ட அநேக நன்மைகளை 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அளித்துக் கொண்டிருக்கிறார். திருமணம் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் ஆச்சு, நீண்ட காலமா பிள்ளை பேர் இல்லை என்று சொன்னவர்களுக்கு கூட இந்த குருவின் பார்வை ராகுவை இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது குழந்தை பேரு, புத்திரபாகிய சந்தான விருத்திகளை பெற்றுக் கொள்ளுகின்ற நிலவரங்கள் எல்லாம் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம் வரும், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வரக்கூடியது. இந்த முதல்ல கண்ணாடி போடுறவங்க, முதல்ல காது குத்துறவங்க, முதல்ல மூக்கு குத்துறவங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்கெல்லாம் ஆசைகளோ அல்லது அது அவசியப்படுகிறது என்று சொல்லக்கூடிய நிலவரத்துல இதெல்லாம் நகர்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் பிராணாயாம எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான உடல்நிலைகள் மாறுவதை நீங்கள் கவனிக்க முடியும். இப்படி இந்த 2026 மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அநேக நன்மைகளோடு கூடிய வருடமாக இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி சில இடத்துல மாத்திக்கணும், பொறுமையை கடைப்பிடிக்கணும், உற்சாகமா வாழணுங்கிறத கடைப்பிடிச்சா வெற்றிகரமான வண்டாக சிறப்பாக இருக்கும். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு 2026 என்பது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு துவக்கமாக, நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய களம் காணக்கூடிய ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரதை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதனே 10ஆம் இடத்தில் இருக்கிற போதுதான் வளர்பிறையில இந்த வருஷம் பிறக்குது. உங்களுக்குள்ள மனோ ரீதியாக, உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கம், ஒரு கோப குணங்கள், டென்ஷன், எமோஷனல், பொதுவாகவே கடகராசிக்காரங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும், இது இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும், இப்படிங்கிற மாதிரி கொள்கையோடு வாழுகின்ற இவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் கடந்த வருஷம் நிறைய இருந்திருக்கிறது. இதெல்லாம் இப்ப மாறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதகாதிபதி, எல்லா ராசிக்காரங்களுக்கும் சுக்கிரனை பொறுத்தளவு யோகத்தை செய்யக்கூடியவர் என்றாலும் கூட கடகத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அல்ல, பாதகாதிபதினு சொல்லுவோம். அப்போ கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்டா கூட ஏதாவது குறைகள் நிகழ்ந்து விடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிரன் ரொம்ப ஒரு தக்குமுக்காடக்கூடிய வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இவரும் இப்பொழுது 6ஆம் இடத்தில் இந்த வருடம் ஆரம்பம் மறைந்திருக்கின்ற காரணத்தால் எதிரிகளை, நோய்களை, கடன்களை வென்று காட்டுவதற்கு, எடுத்த காரியத்திலே மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு, நினைத்ததை சாதிப்பதற்கு, அதிலும் குறிப்பாக கணவன், மனைவி, குடும்ப உறவுகளிலே மகிழ்ச்சி, கொண்டாட்டம், வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுப காரியங்கள், இப்படி ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கடகத்தில் பிறந்தவர்களுக்கு வியாழ கிரகம் யோகாதிபதியாக இருந்து 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வருகிற வரைக்கும் வீடு மனை வாசல், அடிப்படை வசதிகள், கார் வாகனங்கள் மாற்றிக்கொள்வது, கட்டுறது, புதுசா போறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் 90% உங்களுக்கு உண்டு. இதை இப்படி சொல்லலாம், விரயம் நடக்கும், அது ஒரு சுப விரயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறதுனால காரை மாத்துறது, புது வீட்டுக்கு போகிறது, இப்படிங்கிற சமாச்சாரங்கள் உங்களுக்கு நிறைய கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கூடவே கொஞ்சம் கடன் படுவது அல்லது கடன் கட்டுவது, எதிரிகளை வென்று காட்டுவது, சட்டம் வழக்கு என்று கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு மத்தியில ஒரு உடன்பாடு ஏற்பட்டு பிரச்சனைகளை தீர்த்து கொள்றது, இப்படிப்பட்ட அநேக நன்மைகள் கூட இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல கடகத்தில் பிறந்தவர்களுக்கு
குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதி சூரியன் வந்து 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டாலும் குரு பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் சிவராஜ யோகம்னு பேரு. உறுதியாக இந்த வருடத்துல இறைவனுடைய அருளால் குடும்ப விருத்திகள், மனோ தனோ என்று சொல்லக்கூடிய ரொம்ப பொருள் சம்பாத்தியம், மன அமைதி, திருப்தி, கொண்டாட்டம், குதூகூலம், விருந்து இப்படிங்கிற அனைத்து நிலைகளிலும் நீங்கள் ஒரு படி சிறப்பாக வாழுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இதே 3ஆம் பாவாதிபதியும் 6ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால கண்டிப்பாக உங்கள் முயற்சிகள் முழுவதும் வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கு, அதுவும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான எல்லாவித நன்மைகளும் கூடி வருகின்ற வருடம் இந்த 2026. செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருந்தாலும் 5ஆம் பாவாதிபதி 6ல் போய் உட்கார்ந்து குருவின் பார்வை பெற்றிருக்கிற காரணத்தால் பிள்ளைகளின் முன்னேற்றம், பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழுகிற வாழ்க்கையின் வளர்ச்சி, பிள்ளைகளுக்காக இன்வெஸ்ட் பண்றது, இல்ல கல்யாணங்கள், இப்படிப்பட்ட அனைத்திலுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருப்பதை பார்க்க முடியும். மொத்தத்துல சொல்லணும்னா இந்த கடகத்துல பிறந்தவங்களுக்கு 2026 மிக சிறப்பாக இருக்க போகுது. அதிலே குறிப்பாக 2ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார், 8ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு பகவானையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் ஆயுள் ஆரோக்கிய விருத்திகள் ஏற்படும், நம்பிக்கை பிறக்கும், தைரிய வீரிய பராக்கிரமம் உருவாகும், எடுத்த காரியத்தை எப்படி முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படக்கூடிய விருத்திகள் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். அந்நிய நாடுகளுக்கு சென்று தொழில் செய்யக்கூடிய, ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், நல்ல லாபங்கள் இதெல்லாம் நிறைய கடகத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. 2ஆம் இடத்துல கேது சம்பந்தப்பட்டதுனால சில பேர்களுக்கு இந்த பல்லுல கோளாறு வர்றது, இந்த தொண்டை பிரச்சனை, இஎன்டி ப்ராப்ளம், இப்படிப்பட்ட சில துன்பங்கள், அலர்ஜி கோளாறுகள் வருவதாக அமையும். இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவர் உதவியோடு சாதித்துக் கொள்ள முடியும். இதே சனி பகவான் 9ஆம் இடத்தில் அமர்வது என்பது சில குடும்பங்களில் பெற்றோர்களின் உடல்நிலைகளிலே கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக தகப்பனின் உடல்நிலைகள்ல கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கோங்க. பயணங்கள் போகிற போது கவனமா போயிட்டு வாங்க. தெய்வ தரிசனமாக இருந்தாலும் கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிக்காதீங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகளையும் நீங்கள் கொஞ்சம் மனசுல பதிய வைக்கணும். கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடத்தில் நிறைய புதுமைகளை செய்கின்ற வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளுக்கு போகணுமா, இல்ல நிறைய படிக்கணுமா, நிறைய சொந்த தொழில் பண்ணணுமா, கடன் வாங்குறது கொடுக்கறது, ஒரு இயல்பாக இந்த கலியுகத்தில் வாழுகின்ற வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்கள், எப்படிப்பட்ட ஒரு சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கோ இதெல்லாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு வாய்ப்புகளாக வரும். தைரியமாக நெஞ்சுறுதியோடு போராடி அருமையாக வெற்றி பெற முடியும். கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 என்பது உங்கள் ராசிநாதன் வருடப்பிறப்பன்னைக்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து 5க்கு அதிபதியால் பார்க்கப்பட்டிருக்கிறார். முன்னோர்கள் செய்த புண்ணியம் எல்லாம் உங்களை காப்பாற்ற போகுது. யாருன்னு தெரியாதவங்க எல்லாம் உங்களுக்கு பக்கத்துல வந்து இருந்து உதவி செய்ய போறாங்க. இப்படி பல கோணங்களில் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிக அற்புதமான வளர்ச்சிகளையும், வாழ்க்கை வசதிகளையும், முன்னேற்றத்தையும், சந்தோஷத்தையும், ரொம்ப பிரமாதமா வாழக்கூடிய ஒரு இயல்பான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு. நீங்கள் முயற்சித்தால் வெற்றி பெறும். நிச்சயமாக நடக்காதது ஒண்ணுமே இல்லை. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 5ஆம் இடத்தை தன் வீட்டை பார்க்கின்ற காரணத்தால் நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா திடீரென்று திருமண வாய்ப்புகள் கூடி வரும். பயணங்கள் நிறைய இடங்கள்ல உருவாகும். அதே போல ஏற்கனவே கல்யாணமாகி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது மீண்டும் ஒரு இனிமையான வாழ்க்கை துவக்கத்திற்குண்டான அந்த வருடமாக இந்த 2026 இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 2026ல 11ல குரு வந்து உட்கார்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நீங்க கண்டிப்பாக எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள், புதிய வளர்ச்சி, இப்படிப்பட்ட தெரிந்தோ தெரியாமையோ தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த 2026 சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்க போகுது. அதே போல சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு புதனும் 5ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டு உயர் கல்விக்காக காத்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வளர்ச்சிகள் கிடைக்கிறத பார்க்கலாம். நீண்ட தூரத்து பயணங்கள், அங்க போய் படிக்கிறது, அப்படி போய் படிச்ச இடத்துல உத்தியோகம் தேடுறது, இல்ல உத்தியோகம் பார்த்த இடத்துல இன்னும் கொஞ்சம் முயற்சிகள், முன்னேற்றங்கள் எடுப்பது, அல்லது அங்கேயே ஒரு வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வாகன பிராப்தத்தோட செட்டில்ட் ஆகிறது, இப்படி உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு இந்த 2026ல உங்களுடைய வாழ்க்கையில மிக்க மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் இருக்கும். 10ஆம் பாவாதிபதி சுக்கிரனாக இருந்து அவரை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய உத்தியோகம், புதிய பதவிகளுக்கு செல்ல காத்திருப்பவர்கள், அரசாங்க பதவிகளுக்காக காத்திருப்பவர்கள், பரீட்சை எழுதுறவங்க, இப்படிப்பட்ட நிலைகளிலே முயற்சிகள் எடுத்தவர்களுக்கு இந்த வருடத்தில் உறுதியாக உங்களுக்கு ஒரு கான்பிடண்டா வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்கும். கூடவே ரகசியங்களை பரிமாறுவதில் கொஞ்சம் கவனம் கொள்ளணும். கூட இருக்கிறவங்க இப்படியெல்லாம் துரோகம் செய்யறாங்களே அப்படிங்கிறத மனப்பூர்வமா ஏத்துக்கத்தான் வேணும், ஒரு வழி இல்லை.
சிம்மத்திற்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி எவனையும் நம்ப முடியலங்கிற மாதிரியான சூழல் இருந்துகிட்டே இருக்கும். இவைகள் எல்லாத்தையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய வருடம் இந்த வருடம் சிறப்புத்தான். அதே போல பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். வயதான தம்பதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் சிம்மத்தில் பிறந்திருந்தால் உங்களுடைய கணவன் மனைவி, ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண், இப்படிப்பட்ட நிலைகளிலே உடல் நலத்தில் சற்று கவனம் கொள்ளுங்கள். இந்த காலு, கையை, இடுப்பு, தொடை, காலு, முழங்கால் இப்படிப்பட்ட இடங்கள்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ட்ரீட்மெண்ட்ல அது சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 2ஆம் இடத்துல 2 குடையவனே 5ல சம்பந்தப்பட்டதுனால பொருளாதாரம் இதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கேது பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக உங்களுக்கு பெருத்த ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களோட ராசிக்கு ஆகாத கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்திலே அட்டமத்து சனியாக வீற்றிருக்கிறார். இவர் என்றால் 2026 முழுவதிலுமே உங்களுக்கு அட்டமத்து சனியாகத்தான் இருப்பார். அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனி என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில இந்த 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே நீங்கள் செய்கின்ற பணிகளில், காரியங்களில் மிக மிக அதீத கவனம் எடுத்து ஆற்ற வேண்டியது கட்டாயம். உங்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. யாருக்கும் தெரியாது, நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் இப்படிங்கிறதெல்லாம் நம்பாதீங்க. கண்டிப்பாக யாரொருவர் பார்வையிலோ தான் நீங்க வாழ்றீங்கிறத உணரணும். அதனால் தவறான பாதைக்கு தப்பான முடிவுகள் இப்படி எல்லாம் எடுக்கிறத விட்டுடணும். நியாயம், தர்மம், நீதி, நேர்மைன்னு போக ஆரம்பிக்கணும். அதே போல இந்த சனி பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் ஏற்கனவே உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக பெரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, நான் சொல்றது ஒரு மேனேஜரா இருக்கக்கூடியவங்க, சிஇஓ வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்ட பெரிய பதவியில பச்சையங்களை கையெழுத்து போடக்கூடிய அரசு ஊழியர்கள், இப்படிப்பட்டவர்கள் கூட ரொம்ப நிதானமா தர்மத்திற்கு புறம்பாக போகாம ரொம்ப கரெக்டா இந்த வேலையை கச்சிதமா செய்யணும் அப்படிங்கிறத பொறுப்பா செய்து பழகுங்க. ஏன்னா சனியின் பார்வை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதே போல 2ஆம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார். வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோல் 5ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவுகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்படிங்கிறதெல்லாமே அநேகமா அன்றாட பொழுதுகள்ல நம் வாழுகிற வாழ்க்கையின் அந்த நிமித்தம் தான் வாழ்றோம். இருந்தாலும் இந்த 2026ல நிறைய நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படிப்பட்ட சனி பகவானுடைய அருளால் வரக்கூடிய 1-2 தீமைகளையும் நாம் சரி கட்டித்தான் வாழ கத்துக்கணும். பெரிய கோளாறுகள், குற்றங்கள் வந்துவிட வாய்ப்பில்லை. ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது. பதவிகள், பரிபாலனங்கள், உயர்ந்த பதவிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடியவர்கள், பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி புதிய தொழில் துவங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்றவங்க, கார்பரேட் கம்பெனி நடத்துறவங்க, இது பப்ளிக் இன்வால்மெண்டோட வேலை செய்யக்கூடியவங்க, பப்ளிக் பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த 2026ல சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப கனகச்சிதமான முன்னேற்றங்கள் ஏராளமாக இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சூரியனும் செவ்வாயும் இணைந்து 5ஆம் இடத்தில் இருப்பது என்பது ராசிநாதனும் 4ஆம் பாவாதிபதியும் 5ல் இருக்கிறதுனால திடீரென்று வீடுமனை, கார், வாகன பிராப்தங்கள் எல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உடல் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய சோர்வு உங்களை விட்டு அகலும். கண்டிப்பாக ஆரோக்கிய விருத்தி பிரமாதமாக இருக்கிறத பார்க்கலாம். 2026ல சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய ஒரு 20% கஷ்டங்களை நீங்கள் கடந்து போக கற்றுக்கொண்டால், பழகி கொண்டால் நிச்சயமாக விருத்திகரமான ஆண்டு. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கன்னிராசி நேர்களே, இந்த கன்னிராசி நேர்களுக்கு 2026 பொறுத்தளவு குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா மனிதனாக வாழக்கூடியவர்கள், அதுவும் இளமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப அவசியம் காசு, பணம், சொத்து, சுகம். இது இருந்துட்டா நிறைய விஷயங்களை சமாளிச்சிடலாம், ஏதாவது நம்ம ஒரு மாதிரியே செட்டில் ஆயிடலாம் இப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேர்களுக்கு உண்டு. அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் உண்டு. அதுல இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவு 2026ல பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு 10,000 தூக்கி போட்டு ஒரு பொருள் வாங்கணும்னா யோசிக்காம வாங்கி முடிக்கலாங்கிற அளவுக்கு உங்களுக்கு கை நிறைய காசு தவழுகிற வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். இது கூடவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு துணை நிற்குமானால் உறுதியாக 2026ல நான் சொல்ற மாதிரி பொருளாதார விருத்தி என்பது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய காட்சிகள் உண்டு. இந்த கன்னியில பிறந்தவர்கள் 2026ல பார்த்தீங்கன்னா பணம், பொருள், பெயர், கௌரவம், சுகம், புகழ், அந்தஸ்து இவற்றிலே ஒரு முக்கியமான எல்லையை தொடக்கூடியவர்களாக இருக்கிறது நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக இது நடக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல அந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். வீடு, மனை, வாசல், அடிப்படை வசதிகள், வாகனங்கள்
அதாவது புதுசா வீடு வாங்குறவங்க, புதுசா கார் வாங்குறவங்க, புதுசா நிலம் வாங்குறவங்க, நிலத்தில் இன்வெஸ்ட் பண்றவங்க, இந்த கடனே வாங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த காலத்துல கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். பாதகாதிபதியின் பார்வை 4ஆம் இடத்தில் பட்டு சிறப்பை கொடுக்கின்ற காரணத்தால் கெடுதல் நடந்து ஒரு நன்மை நடக்குங்கிற மாதிரி ஒரு கடனை வாங்கி ஒரு விஷயத்த பண்றோம். இருந்தாலும் கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு, ஒரு சொத்து கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரங்களுக்கு டூர் போவீங்க. இந்த கன்னிராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உலகம் சுத்தி பார்க்கறது, ஊர் உலகம் சுத்தி பார்க்க போறது, காசு போனா போய் தொலைது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுக்கிறது, இதெல்லாம் கூட கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இதுல ஒரு குறிப்பிட்ட அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனே குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஏற்கனவே அறிவாளிகள், புத்திசாலிகள், நிதானமானவர்கள், யோசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த குருவின் பார்வை புதனை தொடுகின்ற காரணத்தால் கல்வி, குடும்பம், பொருளாதாரம் இவற்றிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உண்டு. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அபரிமிதமான ஞாபக சக்தி, அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற தன்மையை வளர்த்து கொள்ளுகின்ற அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த புதனை குரு பார்க்கிற காரணத்தினால இருக்கு. தாய்வழி சம்பந்தப்பட்ட உறவுகள், தாய்வழி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்து வரக்கூடிய பொருளாதாரம், காசு, பணம், சொத்துக்களை பிரிப்பது, பகிர்வது, இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் கூட இந்த கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2026 ஒரு பரிபூர்ண நம்பிக்கையை பொருளாதாரத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தாய் வழி உறவுகள்ல இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய உடல்நிலை கோளாறுகள் எல்லாம் களையப்பட்டு ஒரு திருப்திகரமான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களை நீங்க பார்க்க முடியும். அதே போல செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கடுமையான முயற்சி எடுப்பீங்க. அடிப்படையாக நீங்க சொல்லணும்னா ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப புத்திசாலி, ஒரு பக்கம் சோம்பேறின்னு சொல்லலாம். நீங்க நினைச்சதை மட்டும்தான் செய்வீங்க அப்படிங்கிற மனநிலைகளிலிருந்து சற்று மாறி இப்ப கொஞ்சம் சோம்பேறித்தனம் விட்டுட்டு கொஞ்சம் கடினமான முயற்சிகள் எடுப்பது, அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்வது, உடலை கவனித்துக் கொள்றது, சுத்தபத்தத்தை பராமரிக்கிறது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் இந்த செவ்வாயை குரு பார்க்கின்ற காரணத்தால் வரும். தனது உடன்பிறப்புகள் மூலமாக, தன்னை விட வயதில் குறைந்தவர்கள் மூலமாக, அல்லது உங்ககிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரங்க மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடியது. ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க, ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அந்த தொழிலாளர்கள் மூலமாகவே ஒரு விருத்திகரமான முன்னேற்றத்தை பெற்றிருக்கக்கூடிய பார்வை உங்களுக்கு கணக்குல கண்டிப்பாக வரும். அதுபோல சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 2க்கும் 9க்கும் அதிபதி, குடும்ப பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். குருச்சுக்கர யோகம்னு பேரு. அப்ப இந்த குருச்சுக்கர யோகம் என்பது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு விதமான வசதி வாய்ப்புகள், மனப்பூர்வமாக வாழ்கின்ற குதூகூல கொண்டாட்டங்கள் இதெல்லாம் நிறைய வருகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதுபோல இந்த சுக்கிரனை குரு பார்க்கின்ற காரணத்தால் வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுக்கு தரமானது ஒரு வாழ்க்கை, சந்தேகம் இல்லாமல், கவலை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பாதையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சட்டப்பூர்வமான ஒரு இம்சை இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கிறத பார்க்கலாம். இதை விட ஒரு பிரமாதமான ஒரு அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கன்னியில பிறந்தவங்களுக்கு ராகு கேது 6, 12ஆம் இடத்திலே இந்த வருஷம் பூரா இருப்பாங்க. டிசம்பர் மாசம் 10, 15 தேதி வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சி ஆகிற வரையிலும் இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 6, 12இல் மறைகின்ற காரணத்தால் எதிரிகளால், நோய்களால், கடன்களால், சட்டம், வழக்கு, துன்பம், கெட்ட சாவகாசம், இப்படிப்பட்ட எந்த நிலைகளிலும் எதற்கும் பழிகட ஆயிடாம உங்களை நீங்க ஒரு தரமான மனிதராக உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உங்க முன்னாடி இருக்கும். நீங்க அதை பயன்படுத்துவீங்க. கண்டிப்பாக யாருக்கும் பயப்படாம தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உண்மையை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல், உண்மையை உணர்ந்து கொண்டு நடைபெறுகின்ற அந்த சம்பவங்களை கவனிக்கிறது, இதெல்லாம் ஒரு படி முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்கும். உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடியது சிறப்பை கொடுக்கறது இல்லை. அதனால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி வரக்கூடியது, தோல் வியாதிகள் அல்லது சைனஸ் அலர்ஜி, சளி போன்ற கண்ணு, காது, மூக்கு, தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், இவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஆனாலும் பெரும் பாதகம் வந்து விடாது, பயப்பட தேவையில்லை. கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இருப்பதை பார்க்க முடியும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அதீதமான நட்பு, உறவு, கொண்டாட்டம், கணவன் மனைவி, மாமனார் மாமியார் இப்படிங்கிற அனைத்து நிலைகளிலுமே ஒரு சிறப்பு தன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக காத்து கொண்டிருக்கிறது. இதில் கூட பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் அங்கிருந்து புறப்பட்டு 11ஆம் இடத்திற்கு வருவார். இந்த 11ஆம் இடத்துக்கு வருகிற போது 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் புதிய இடங்களுக்கு செல்றது, இடமாற்றங்கள் பெறுவது, உத்தியோகத்தை மாற்றிக்கொள்வது, ஊர் மாறி போறது, புது வேலைக்கு போகிறது, புதிய வேலையை ட்ரை பண்றது, இப்படிப்பட்ட அநேக விஷயங்கள் கன்னியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம்
வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறமாக அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். உறுதியாக இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 என்பது மிக சிறப்பாக இருக்கும். ஒரு குறையும் இருக்காது. வாழ்க வளமுடன். துளாராசி நேயர்களே, இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய கடினமா உழைக்க வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் தயவு செய்து ஒரு டைம் டேபிள் போட்டுக்கிட்டு பாக்கெட்ல ஒரு வெள்ளை பேப்பர் ஒரு பென்சில் வச்சு எழுதி வச்சு இன்னைக்கு என்ன வேலை பார்க்கணும் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிற மாதிரி கமிட் ஆகிக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும். ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றங்கள் இருக்கும். அதுல துலாத்துல பிறந்தவங்களுக்கு உழைச்சு முன்னேற வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. ஆக அதிர்ஷ்டம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அந்த அதிர்ஷ்டத்தை கூட நீங்கள் உழைத்து வரவேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நீதிகளோடு இந்த வருடத்தின் ஆரம்பம் என்பது உங்களுக்கு துவங்குகிறது. 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பான கிரகச்சூழல் உங்களுக்கு நிறைய இருக்கு. இந்த குரு பகவான் பார்வையில் ராசி இருக்கிறதுனால உடல் நலத்துல பிணிப்பீடைகளோ கண்டதோஷங்களோ ஆபத்துகளோ குறைகளோ குற்றங்களோ இல்ல கடன்களோ வியாதியோ சட்டமோ வழக்கோ கெட்ட சாவகாசமோ பழக்க வழக்கமோ எதுலையும் கெட்டு போகாத ஒரு நெறியானது ஒரு சூப்பர் வாழ்க்கை என்பது உங்களுக்கு கண்டிப்பாக குருவின் பார்வை ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் அற்புதத்தை கொடுக்கும். இதே 1ஆம் தேதி ஜூன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா வருஷம் பிறக்கிற போதே ராசிக்கு 3ஆம் இடத்துலதான் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரனை குறிக்கும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை கொடுக்கும், மற்றவர்கள் மூலமாக கிடைக்கின்ற உதவிகளை குறிக்கும். அப்ப அந்த 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால முதல் கிரகம் சூரியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசாங்கத்திடமிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் பிரமாதமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு எந்த காரியத்துக்கு நீங்க ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போனாலும் போஸ்ட் ஆபீஸுக்கு போனாலும் கூட நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கண்டிப்பாக அங்குள்ள அதிகாரிகள் செய்து கொடுக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உதவிகள். அதே மாதிரி நீங்கள் அரசாங்க வேலைக்காக பரீட்சை எழுதிருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்டதுல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏற்கனவே அரசு ஊழியர்களாக இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க, கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு, பேரு புகழ் கெட்டு போச்சு, இந்த வருஷத்துல அதெல்லாம் சரி கட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் ஒரு அதிகார தோரணை மிக்கவராக இருக்கிறீங்க, அங்க இருந்துகிட்டு ஏதோ மக்களுக்கு பணியாற்றுறீங்க, அதுலேயும் கூட உங்களுக்கு பிரமாதமான ஒரு இயல்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்படி இந்த சூரிய பகவானுடைய அருளால உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள், உழைத்து வெற்றி பெறக்கூடிய இந்த மாதிரி அதிகார தோரணை படைத்தவர்கள் மூலமாக வரக்கூடிய உதவிகளால் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புத பகவான் அங்க இருக்கிறார். இந்த புதன் 9ஆம் பாவாதிபதி, புதன் வீட்டுல தான் குரு, குருவால் பார்க்கப்பட்ட புதன், புதன் வீட்டுல குரு, குரு வீட்டுல புதன், பரிவர்த்தனை யோகத்துல தான் வருஷம் பிறக்குது. அப்ப இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அறிவு திறமை இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப பிரமாதமான முன்னேற்றங்கள். என்ன உதவிகள் எங்க இருந்து கிடைக்கும்னு கேட்டா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க, அங்க ஒரு ஆசிரியரின் உதவி அல்லது வயதானவங்க யாராவது அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி. வடக்கதக்க போக முடியாம திணறுகிற போது இங்க வா நான் பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னா அது மிகப்பெரிய ஒரு புனிதம் அல்லவா. இப்படிப்பட்ட உதவிகள் இதெல்லாம் கூட இந்த துலாத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷத்துல காத்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதே போல இந்த புதனை பொறுத்தளவு பிசினஸ் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு மனிதன் எந்த தொழில் பண்ணணும்னாலும் கூட அவர் ஜாதகத்துல புத பகவான் அந்த தொழிலுக்கு உண்டான அனுமதி அளித்தால் ஒழிய அந்த மனிதர் சொந்த தொழில் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த அமைப்புல இந்த புத பகவான் குருவின் பார்வையில் ராசிக்கு 3ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு போகிறது, இல்லை சொந்த தொழில் பண்ணவங்க பார்ட்னர்ஷிப் தொழிலுக்கு போகிறது, இல்லை தொழிலை விருத்தி பண்றான்னு புதுசு புதுசு இடங்கள்ல போய் ஆரம்பிக்கிறது. இந்த பெரிய கார்பரேட் கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசா பிரான்ச்சுக்கு போறது, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்ல போய் பிசினஸ் பண்றது. இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்களை இந்த புத பகவான் மூலமாக துலாத்தில் பிறந்தவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த செவ்வாயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலப்புல யோகங்கள் பிரமாதமாக இந்த வருஷம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உதாரணமா ரியல் எஸ்டேட் பண்றவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் பண்றவங்க, விவசாயம் பார்க்கறவங்க, பூமியை வாங்கி விற்கிறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்கள் அல்லது பூமியிலிருந்து மினரல்ஸ் எடுத்து விற்கிறவங்க, ஜல்லி வியாபாரம், மண் வியாபாரம், தண்ணி வியாபாரம், இப்படிப்பட்ட நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட இந்த வருடம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் உதவியோடு முருகன் அருளோடு நீங்கள் பூமியின் மூலமாக கிடைக்கின்ற பெனிஃபிட்ஸை பிரமாதமா பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுல சுக்கிரனும் நான் அந்த இடத்துல உட்கார்ந்து குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறதுனால ராசிநாதனே குருவின் பார்வையில் இருக்கிறார். கண்டிப்பாக இந்த சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவர்கள், ஜில்லுன்னு வாழ்றவங்க, இந்த நகைக்கடை வச்சிருக்கிறவங்க, பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்க, உலோக தொழில் பண்றவங்க, ஸ்வீட் கடை வச்சிருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றவங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் தொழில் பண்ணக்கூடிய துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் என்பது ஒரு அப்பட்டமான நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, இந்த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறத கொண்டாந்து உங்ககிட்ட நிறைய கொடுக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு.
இந்த வருடம் பிறக்கின்ற போதே வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய 10ஆம் பாவாதிபதி ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த வருடம் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால எப்படி வளர்பிறை சந்திரன் 14 நாட்களில் மிக பிரமாதமாக பௌர்ணமியாக மாறுகிறதோ அதே போல இந்த வருடம் பூரா உங்களை பொறுத்தளவு நீங்கள் பௌர்ணமியாக மாறுவது போல வளர்ச்சியை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. இதை கட்டாயமாக செய்து கொள்ளுங்கள். ஆக இதற்கு என்ன காரணம் வேணும்னு கேட்டீங்கன்னா உழைப்பு தேவைப்படுங்கிறதா நம்பர் 1. இல்ல சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலும் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இந்த சனி பகவான் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இளம் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள், கர்ப்பவதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது 2 வயது 3 வயது குழந்தையை பேணி வளர்க்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் அந்த குழந்தை சமாச்சாரத்துல கவனம் எடுத்துக்கணும். 11ஆம் இடத்துல கேது இருப்பது இயற்கையாகவே இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உங்களுக்கு உண்டு. நீங்க கோயிலுக்கு போனாலும் போகாட்டாலும் இறைவன் உங்களுக்கு வழிவிடுவார், வாழ்க்கையை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட உழைப்பை கவனித்தால் 2026 உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும். விருச்சகம் ராசினியர்களே, இந்த விருச்சக ராசினியர்களை பொறுத்தளவு இந்த 2026 புத்தாண்டு என்பது மகத்தான வருஷமாக இருக்க போகுதுங்கிறத நீங்க நம்பணும். 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகங்கள் வீற்றிருக்கிறார்கள். இதுல 2 கிரகங்கள் இருந்த இடத்தை வளர்ப்பதற்கும் 2 கிரகங்கள் பார்க்கின்ற இடத்தை வளர்ப்பதற்கும் உண்டான நியதிகளிலே அமர்ந்திருக்கிறாங்க. இதுல சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்தை வளர்த்து விடக்கூடியவர்கள், புதனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்தை வளர்த்து விடக்கூடியவர்கள், அஷ்டமங்களாதி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பெறுகின்ற விதத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அஷ்டமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய தரித்திரங்கள் குறையும், காசு பற்றாக்குறை தீரும், பண வரவுகள் அதிகரிக்கும், கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செல்லும், காசு வச்சு காசு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அதிலேயும் குறிப்பாக உங்க ராசிநாதனே 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது இறைவன் அருளால் உங்களுக்கு நிறைய நட்பு, நல்ல நண்பர்களின் துணை என்பது, யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது, அதை நீங்கள் பக்காவா பயன்படுத்திக்கிறது, அதுக்கு தகுந்த புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது, இப்படிப்பட்ட அறிவு சார்ந்த விதத்திலே நீங்கள் மிக சிறந்த முன்னணியில் நிற்கக்கூடிய காட்சிகள் இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கும். இந்த எல்லா கிரகங்களையுமே குரு பார்க்கின்றார். 2ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தன வரவுகள் சிறப்பாக இருக்கிறதா பார்க்கலாம். ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சா போதும்னு வேலைக்கு போன இடத்துல ஒரு 1,50,000 லட்ச ரூபாய் சம்பளம் கிடைச்சிட்டா உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட திடீர் குபேர வளர்ச்சி, பண வளர்ச்சி, வீடு வாங்குற, கார் வாங்குற, பொருளாதாரத்திலே திடீர் முன்னேற்றங்கள், யாராவது பாக்குறவங்க கூட இவங்க என்ன பண்றாங்க, இவ்வளவு வேகமா வளர்றாங்களே இப்படி என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த வருடம் 2026 உங்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கிறது. இதற்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யார் உதவி பண்றா, உங்க பக்கத்துல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், எல்லாரோடையும் ஒத்து போக கத்துக்கணும். இதெல்லாம் வருகின்ற போது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற இயல்பான இந்த மமதை குணம் என்று சொல்லக்கூடியது இதுல விட்டுடணும். நேரம் பார்த்து வேலை செய்யணும், பஞ்சுவாலிட்டியை கடைப்பிடிக்கணும், யாராவது போன் பண்ணா பதிலுக்கு உடனே கூப்பிட்டு பேசணும். இப்படிங்கிற தத்துவார்த்தமான இயற்கை நியதிகளை கையில் எடுத்துக்கொண்டால் 2026 விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. இல்லை என்ன சொல்ல போனா, சூரியன் 2ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். உங்களுடைய 10ஆம் பாவாதிபதி 2ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். அப்ப 10 குடையவனை குரு பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகம், தொழில் முன்னேற்றம், அரசு பதவிகளிலே அல்லது அரசாங்க உத்தியோகத்துக்கு வெயிட் பண்ணவங்களுக்கு, வெளிநாட்டு வேலைக்கு போறவங்களுக்கு, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியலையே என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமான ஒரு முன்னேற்றுவதற்கான பாதை கிடைச்சிடும். அந்நிய ஜன, இன, மத, மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக பிரமாதமான முன்னேற்றங்கள் வரதை பார்க்கலாம். அட்டமாதிபதி 2ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது கொஞ்சம் செலவுகள் கூடும். யாருக்காவது நீங்க உதவி பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணா நீங்க இன்னொருத்தருக்கு பண்ணணும், அதுதான் இயற்கை நியதி. 2ஆம் இடத்துல புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அறிவு, திறமை, ஆற்றல் பிரமாதமா வேலை செய்யும். இந்த ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ், இந்த ரெப்பா வேலை பார்க்குறவங்க, இன்வெட்டிவைன் பணம் சம்பாதிக்கிறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, இந்த ஃபைனான்ஸ் டிவிஷன்ல சம்பந்தப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இந்த நகைக்கடையில இப்படி எல்லாம் வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் இந்த வருஷம் ஒரு குபேர யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதுபோல 7ஆம் பாவாதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்காருவதனால இயல்பாக பாத்தீங்கன்னா திருமணங்கள் நிறைய நடக்கும். விருச்சக ராசியில பிறந்தவங்க அநேகமானவர்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கடகடன்னு நிறைய திருமண வாய்ப்புகள் கூடி வரும்.
திருமணம் மட்டும்தானான்னு கேட்டா வீடு பால் காய்ச்சறது, குழந்தைக்கு மொட்டை அடிக்க போனேன், என் வாழ்க்கையிலே இப்பத்தான் 5 பவுன் நகை வாங்கியிருக்கிறேன், என் வாழ்க்கையிலே இப்பத்தான் முதல்ல கார் வாங்கியிருக்கிறேன், இப்படியெல்லாம் நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார மகிழ்ச்சி, கொண்டாட்டம், குதூகோலம் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு வரும். அது மாதிரி ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகத்திற்கே பெயர்ந்து வருகிறார். அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பார். இப்ப குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொன்னபடி முதல் 6 மாதங்கள் நீங்கள் திட்டமிட்டு உழைத்து வருகின்ற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வளர்கின்ற விதத்திலும், இரண்டாவது 6 மாதங்கள்ல பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமே உங்களை தள்ளிக்கிட்டு போகும். ஒரு 100 பேருக்கு முன்னாடி நின்னீங்கன்னா 100 பேர் சேர்ந்து உங்களை தள்ளி ஒரு இடத்துல ஓடி உட்கார வைப்பாங்கிற மாதிரி அதிர்ஷ்டமே உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. அதே போல சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பேசுகிற பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை நான் முதலே சொன்ன மமதை வந்துடும், கொஞ்சம் அடாவடியா பேச ஆரம்பிப்பீங்க, எடுத்தம் கவுத்தங்கிற மாதிரி வார்த்தைகள் விழாமல் பார்த்து கொள்ளணும். கொஞ்சம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல்லுல கோளாறு, நாக்குல கோளாறு, தொண்டையில புண்ணு வருது, வயிற்று புண்ணு வருவது, இந்த நேரம் கடந்து சாப்பிட்ற பழக்கத்தை இந்த ஒரு வருஷம் விட்டுருங்க. இப்படியான அநேகமான விஷயங்கள் இந்த சனீஸ்வர பகவான் மூலமாக உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அதே போல நீங்க 100 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா அதுல 10 ரூபா வீணா போகிற மாதிரி எல்லாம் தெரியும். ஆனா மொத்தமா நம்ம எவ்வளவு கையில் எடுத்துட்டு போறோங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டு ரொம்ப பிரமாதமா நீங்க காய் நகர்த்தி நகரணும். ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மைய பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப ராகு பகவானை பொறுத்தளவு வெளிநாட்டு பயணங்கள், அந்நியர்களோட சேர்ந்து உறவாடி வெற்றி பெறுவது, அதே மாதிரி புதிய திட்டங்கள் போடுறது, இந்த டூர் போறது, இல்ல நீண்ட தூரங்களுக்கு சென்று ஒரு தொழிலை நடத்தி காட்டிட்டு வர்றது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மருந்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த வருஷத்துல ரொம்ப சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது சாதாரண மெடிக்கல் ஷாப்பா இருந்தாலும் சரி, பெரிய பார்மா கம்பெனி வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கொள்ள லாபம் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். கேது 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மருத்துவத்துறை சார்ந்தவர்கள், சட்டத்துறை சார்ந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட நல்ல முன்னேற்றங்கள், பதவி பரிபாலனங்கள், இப்படி எல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். பொதுவாகவே 2026ங்கிறது விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை, உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கின்ற காரணத்தால் நீங்களும் அதற்கு தகுந்தபடி புத்திசாலித்தனத்தை உச்சமாக வைத்துக் கொண்டு நல்ல எண்ணங்களோடு செயல்பட துணிந்தீர்களானால் வெற்றி பல மடங்கு உயர்வாக உங்களை வந்து சேரும் என்பதுதான் உண்மை. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்பது வருடத்தின் ஆரம்ப நாளே பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுக்கிரனை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு சுக்கிர யோகம்னு பேரு. இந்த பெண்களாக இருந்து நீண்ட நாட்களாக நகை நட்டு வாங்கணும், கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறேன், ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்த பணத்தை உருப்படியாக பெரிய முதலீடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இந்த 2026ல பெண்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காரணம் உண்டு. ஏன்னா புதன் வீட்டுல போய் குரு, குரு வீட்டுல போய் புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலச்சூழலிலே இந்த வருடம் பிறக்கின்றதுனால அறிவு, திறமை, ஆற்றல், உத்தியோகம், வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் இப்படிங்கிற அனைத்து நிலைகளிலும் ஒரு புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடிய வருஷமாக இருக்கும். இந்த 2026ல பாத்தீங்கன்னா குரு சுக்கிரனை பார்க்கறதுனால காதல் லௌகிகங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒரு தன்மையான வளர்ச்சி இருக்கிறத பார்க்கலாம். தேவைக்கு பணம் நல்லபடியாக வந்து போகும். பஞ்சம், பசி, பட்டினி, கொடுமை, துக்கம், துயரம், தரித்திரங்கள் இந்த வருடத்தில் எட்டி பார்க்காது. அதே மாதிரி புதனை குரு பார்க்கறதுனால பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மிக சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கு. தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக மிக பிரமாதமான வளர்ச்சிக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த புதனை பொறுத்தளவு வியாபார கிரகமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் வேலைக்கு போனவங்க சொந்தமா தொழில் பண்ணலாமாங்கிற யோசனைகள் எல்லாம் இந்த வருஷத்துல வரும். நீண்ட தூரங்களுக்கு பயணம் செய்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் திறமையாக இந்த வருடத்துல கைகூடி வரும். நிலம் சார்ந்த தொழில்கள்ல மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியது உண்டு. பூமி லாபங்கள் கிடைக்கும். விவசாயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு அதை எப்படி பகிர்ந்து கொள்ளணுமோ அது உங்களாலேயே பகிர்ந்துக்க முடியும். அதே மாதிரி சூரியன் குருவால் பார்க்கப்பட்ட காரணத்தால் பாக்யாதிபதியின் பார்வை குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிச்சம் விழுகுது. இது வரைக்கும் நமக்கு தட்டுப்பாடு இருந்தது, இப்பதான் கொஞ்சம் காசு பணம் மிச்சமாகுது, இப்படிங்கிற செய்திகள் எல்லாம் கூட இந்த வருஷத்துல உங்களுக்கு தெரிய வரும். சூரியன் குருவை பார்ப்பது என்பது கண்டிப்பாக சிவராஜ் யோகம்னா கோயில் குளங்கு போறது, டூர் போறது, சுற்றி பார்க்கறது, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, முன்னோர்களை மதிப்பது, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு பாதையை சுட்டி காட்டுகிறது. இந்த வேலைக்கு போறவங்களுக்கு அதீத முன்னேற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும்.
வெளிமாநிலங்களுக்கு செல்ல, வெளிநாடுகளுக்கு செல்ல, பதவிகளை தொட்டு பார்க்க அதிர்ஷ்டகரமான முன்னேற்றங்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதே போல சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால், அதாவது குருவுக்கு 10ல, ராசிநாதனுக்கு 10ல, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால வேலைக்கு போறவங்க வேலை செய்கிற இடங்கள்ல கொஞ்சம் பஞ்சுவாலிட்டியை கடைப்பிடிக்கணும், நேர்மையை கடைப்பிடிக்கணும், நிதானமா வேலை செய்யணும், மறந்து போகாம இருக்கணும். உங்க முதலாளி சம்பளம் கொடுக்குறாருன்னா அவர் உங்களால பெனிஃபிட் ஆனா தான் கொடுப்பாரு அப்படிங்கிறத மனசுல வச்சு வேலை பார்க்க கத்துக்கொள்ளுங்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ்ல பிஏவாக இருந்தாலும் நீங்க கவனமாக இருக்கணுங்கிறத இப்ப மனசுல பதிய வைக்கணும். கெட்ட பேர் வாங்கக்கூடாது, கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுங்கிறத கவனமா பாருங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்கள் ராசியையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதாவது சின்ன உடல்நல பிணிப்பீடைகள் வந்து கொண்டே இருக்கும். சளித்தொல்லைகள் வரலாம். இளம் பிள்ளைகளுக்கு சளித்தொல்லைகள், கழுத்து வலி, முதுகு வலி இப்படி எல்லாம் வரும். வயதான பெண்மணிகளாக இருந்தால் இடுப்புக்கு கீழே குடைச்சல் எடுக்கிறது, முட்டி வலி, கால் வலி, பாத வலிகள் இதெல்லாம் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாமே மருத்துவத்தின் மூலமாக நீங்கள் சரி கட்டி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு. அதே போல இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகளால், நோய்களால், கடன்களால் தப்பித்துக் கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் உண்டு. இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெரிய நெருக்கடிகள் வர மாதிரி தோணும். ஆனா ஏதோ வந்தது தானா போயிடுச்சு, தப்பிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் கூட இந்த வருஷத்துல தனுசுல பிறந்தவங்களுக்கு அப்பட்டமா தெரிய வரும். இதே போல ராகு, கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மிக சிறப்பான இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது இடமாற்றங்கள் கிடைக்கும், நீண்ட தூரங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, இருக்கின்ற இடத்துல பதவிகளை மாத்துறது, இல்ல வீட்டை மாத்துறது, புது வீட்டுக்கு போகிறது, இப்படிப்பட்டது. அதே போல ஏதாவது புதுசா நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது, காசு பணத்தை எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த ராகு பகவானால கிடைக்கும். அந்நியர்கள், சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்களின் உதவிகள் என்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, கேது பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது பெற்றோரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் கொள்ளணும். வயசானவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்படும். அது மனக்குறைகளின் காரணமாக நிறைய பாதகத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்துல கொள்ளக்கூடிய வருடமாக இந்த வருஷம் எடுத்துக்கணும். இந்த தனுசுல பிறந்தவங்களை பொறுத்தளவு வருடத்தின் ஆரம்பம் ரொம்ப சிறப்பா இருக்கும். காரணம், அட்டமாதிபதி 5ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டதுனால அஷ்டமங்கள கடாட்சம் என்று சொல்லுகிற அளவுல வறுமை, தொந்தரங்கள், குறைகள், குற்றங்கள் இல்லாத பரிபூரணத்துவத்தை தொடக்கூடிய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சந்திக்கக்கூடியதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. இந்த பால் வியாபாரம் பண்றவங்க, ஸ்வீட் வியாபாரம் பண்றவங்க, ஜவுளி வியாபாரம் பண்றவங்க, உணவு சம்பந்தப்பட்ட துறை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நடத்துறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 2026ல தனுசுல பிறந்தவங்க ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. அரசியல்வாதிகள், அதிகாரிகள் போன்றவர்கள் எல்லாம் உத்தியோகத்துல இருக்கின்ற இடத்துல பணிகளில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கொள்ளணும். உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் கரெக்டான நேரத்தை பயன்படுத்தி வேலை பார்க்க கத்துக்கணும். மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும், பெரிய புகழ், கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல கோணங்களில் இந்த வருடம் 2026 என்பது தனுசுவில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் பொறுப்பா இருந்துகிட்டா இந்த வருஷம் ரொம்ப பெருமையான வருஷம் அப்படிங்கிறத அறிவுறுத்திட்டு போகும். அதற்கு தகுந்தபடி வாழ்ந்து வெற்றி பெறுங்கள். மகரம் ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டு 2026 என்பது உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கும். அது என்ன சார் அனுபவம்? சுகமா இருக்குமா இல்ல அவஸ்தப்படுகிற அனுபவமானு கேட்டீங்கன்னா, 12ஆம் இடத்திலே சுக்கிரன் விற்றிருக்கிறார். அயன சயன புகழ் போக பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வருடத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகபோகமா, சௌக்கியமா, சந்தோஷமா வாழ்றதுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தும் கிடைக்கும். அது உடலால சந்தோஷப்பட்டாலும் சரி, நாவால சந்தோஷப்பட்டாலும் சரி, காதல் லௌகியங்கள், உணர்வு ரீதியாக சந்தோஷங்கள், இப்படி உடல், பொருள், ஆவி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை கூடி மகிழ்கின்ற வாய்ப்புகளோடு கூடிய வருடமாக 2026 துவங்குவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த 2026ல நீங்க ரொம்ப சூப்பரா, அதீதமா, எதுலையுமே ரசனையோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்திலே அதிக கிரகங்கள் இருந்து விட்டால் தீமை செய்யும் என்பது சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த 12ஆம் இடத்துல போய் சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம், நேரத்துக்கு சாப்பிட்றது, நிம்மதியை தூங்குறது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது, பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கி பார்க்கறது, பெரிய கார்ல பயணம் பண்ணி பார்க்கறது, ஃப்ளைட்ல போனா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் போட்டு போயிட்டு வர்றது, இப்படிப்பட்ட உடல் ரீதியான உள்ளம் சார்ந்த அனுபவங்களை, மகிழ்ச்சியை, இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த வருஷத்துல ரெடியா காத்துக்கிட்டு இருக்கும். இதே போல புதனும் குருவால் பார்க்கப்பட்டிருக்கிறார். இந்த புத பகவான் 6ஆம் பாவாதிபதி, 9ஆம் பாவாதிபதி. கண்டிப்பாக சொத்துக்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அறவே தீர்க்கப்படும். இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய சட்ட நுணுக்க சம்பந்தப்பட்ட வில்லங்க விகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கும்.
தந்தை வழி சம்பந்தப்பட்ட உறவுகளால் வந்த பிரச்சனைகள், பிணி பீடைகள் எல்லாம் இப்பொழுது விட்டொழியும் உங்களை விட்டு. நீங்கள் நீண்ட நாட்களாக வம்புவாதம் பண்ணி வழக்காடி கொண்டிருந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா சார்பாக உங்கள் சாதகமான விஷயமாக மாறுறத பார்ப்பீங்க. சொந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏராளம் நிறைய பேருக்கு வரக்கூடியது உண்டு. அதுலேயும் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய விருத்திகள் ஏற்படும், நம்பிக்கை பிறக்கும், தைரியம் பிறக்கும். இதை செய்ய முடியும், இது இனிமேல் இப்படி வரும் என்று நீங்களே திட்டமிட்டு கணக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையை தொழில் ரீதியாக பக்காவா அமைச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த புதன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால கிடைக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க விஷயத்துல கொஞ்சம் பெற்றோர் கவனம் கொள்ளணும். மறந்துடுறாங்க, இல்ல புக்கை போட்டு வந்துடுறாங்க, இல்ல டீச்சர்ட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வருது, இப்படிங்கிறத சீரியஸா எடுத்துக்காதீங்க. இது ஒன்றும் கொலக்குற்றம் இல்லை. ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு குழந்தை கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். நாமளே ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 2 நாள் மூட் அவுட் ஆயிடுறோம். வீட்டுல சமைக்க முடியலன்றோம், வெளியில சாப்பிடலாமான்றோம், தலைவலிக்குன்றோம். நம்ம இவ்வளவும் சொல்லிக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிற போது பிள்ளைகள் சொல்லாதா? பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட நிலவரங்கள், ஒரு மகிழ்ச்சியோ இல்லாத ஒரு சோகமோ எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதை பெற்றோர்கள் நன்றாக உணர வேண்டும். உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற பிள்ளைகளுக்கும் இது பொருந்தும். நீங்கள் தொட்ட காரியத்தை எப்படியாவது முடிக்கணும்னு மல்லு கட்டியாவது செஞ்சு முடிக்கணுமே தவிர பயந்து போய் நீங்க திருப்பி வர வேண்டிய அவசியத்தை கையில் எடுக்காதீங்க. எவ்வளவு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார், போட்டிகளில் வென்று காட்டக்கூடிய. எப்பவுமே செவ்வாய் பகவான் கெட்ட கிரகமாக இருக்கிறதுனால அவர் அங்க வந்து இருக்கிறதுங்கிறது பகைமை ஒளியும். 12ஆம் இடம் சிறப்பு பெறும், தைரியம் பிறக்கும், எதையுமே செய்து காட்டக்கூடிய துணிச்சல் பிறக்கும், எங்கும் என்னால் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வரும். இப்படிப்பட்ட அதீத புத்திசாலித்தனமும் வீரமும் சேருகின்ற போது வெற்றிகள் சாத்தியமாக்கப்படுகின்ற வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு. அதிலே பூமி லாபங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். கொண்டாடி மகளக்கூடிய குதூகூல கொண்டாட்டங்கள் தொடரும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அந்த அதிகார பலத்தில் உள்ளவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில சூரியன் இருக்கிறதுனால மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான சில முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மொத்தத்துல பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். ராகு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது சாப்பிட்றது, தூங்குறது, என்ஜாய் பண்றது, குடும்பம், குழந்தை, குட்டி இப்படிங்கிற அனைத்திற்கும் விசேஷத்தை கொடுக்கும். ஆனால் அவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அங்கு கேது இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கின்ற காரியத்துல என்னதான் சாதகமான விஷயங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் அமைதியை கடைப்பிடிக்கணும், நிம்மதியை கடைப்பிடிக்கணும். இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு 1% நம்பணும். எல்லாம் நான் தான் பண்றேன், எனக்குத்தான் தெரியுங்கிற தற்பெருமை கூடாது. 8ஆம் இடத்துல போய் கேது அமர்ந்திருக்கிறார். இந்த கேது 8ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோர்கள், தாத்தா பாட்டி இப்படிங்கிற வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்ல பிடிப்படைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்களே கூட இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி கொஞ்சம் கார்டியாலஜி சம்பந்தப்பட்ட, இருதய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் அங்கிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால சில நேரங்களில் தவறான உணவுகள், தவறான கொண்டாட்டங்கள், தவறான அணுகுமுறைகள், உடம்ப கவனிக்காம போறது, அதீத நம்பிக்கை, தூங்காட்டா கூட காலைல எஞ்சிட்டு வேலைக்கு போறது இப்படிங்கிறதெல்லாம் கூட தோணும். இது ரொம்ப காலத்துக்கு நல்லது செய்யாதுங்கிறத உணரணும். அதே போல மகரத்திற்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், சனி பார்க்கிறார். இந்த மகரத்துக்கு 9 சனி பார்க்கறதுனால கொஞ்சம் பயணங்கள்ல கவனமா இருக்கணும். கோயிலுக்கே போனாலும் கூட நீங்க எப்படி போகணுமோ அப்படி போயிட்டு வரணும். ஏதோ பைக் எடுத்துட்டு போனேன், கார் எடுத்துட்டு போனேன், ஜாலியா போனேன், ட்ரிப் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு போகக்கூடாது. பக்திமயமா போயிட்டு வரக்கூடியதை கடைப்பிடிக்கணும். எப்பொழுதுமே 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது பெற்றோர்கள் மூலமாக பழிபாவங்கள் வந்துடக்கூடாது. அரசாங்கத்திடமிருந்து சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்க மேல கவலைப்படுகின்ற அளவுக்கு ஆக்ஷன் வந்துடக்கூடாது. இதெல்லாத்தையும் கூட சனி பகவானின் பார்வையினால கொஞ்சம் நீங்கள் மனசுல பதிய வைக்கணும். 12ஆம் இடத்தையும் சனி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியா தூங்கலாங்கிற தோரணை கிடைச்சாலும் வம்பு பண்ணியாவது தூக்கத்தை கெடுத்துக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, இல்ல ஓவரா சாப்பிடுறது, ஓவரா தூங்குறது, இப்படிப்பட்ட அந்த ஒரு நியதியை கடந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். பொருளாதார விருத்திகள் சிறப்பாக இருக்கிறது. கணவன் மனைவி குடும்ப விருத்திகள் பிரமாதமாக இருக்கிறது. தொழில் முன்னேற்றம் சிறப்பை கொடுக்கிறது. பாடப்புத்தகம், பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடிய இளம் பிள்ளைகளின் வாழ்க்கை வளர்கின்ற விதத்தில் மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியதாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை சிறப்பை கொடுக்கும். அதே குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகம், தொழில் ஸ்தானங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இப்படி எல்லா விதமான நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சில தீமைகள் இருக்கும். இதை மன ஒடுக்கத்தோடு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த 2026 என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறத கண்டிப்பா பார்க்கலாம்.
கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2026 வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்து குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தால் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். என்ன சார் 12 ராசிக்கும் நல்லாவே சொல்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சில கிரகங்கள் நன்மை செய்து அதையும் சொல்றேன். சனீஸ்வர பகவான் சில நேரத்தில் கெடுதல் பண்றார் சில பேர்களுக்கு, அதையும் சொல்றேன். எது எப்படி என்பதை நீங்கள் மனதில் எடுத்துக்கிட்டு உங்க வேலையை பார்க்கலாம். இதுல கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் இருக்கிற இடம் ஒன்றும் பாழா போகாது. அதுக்கு பதிலாக 11ஆம் இடம் அடிபடக்கூடியதா இருக்கிறதுனால நிறைய வேலை பார்க்குறோம், நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய முயற்சி பண்றோம், பிரயத்தனம் பண்றோம். ஆனா அதுக்கு தகுந்தபடி பெருசா லாபம் வரலையே இப்படின்னு ஒரு மனச்சங்கடங்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த வருடத்தின் ஆரம்பத்துல கொஞ்சம் இருக்கும். இதே போல கும்பத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசி என்பது ஒரு சில விஷயங்களை நீங்க உஷாரா இருக்கணும். எப்படின்னு கேட்டா, இப்பதான் நிறைய பேர் உங்களை தேடுவான். நிறைய பேருக்கு நீங்க தேவைப்படுறவரா இருப்பீங்க. அல்லது உங்களுடைய கருத்துக்கள், அறிவு, திறமை, ஆற்றல் மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற விதத்தில் அமையும். இப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் பொருளாக மாற்றுவதற்கு தேவைப்படுகின்ற புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும். அதே போல குரு பார்வை என்பது கோடி புண்ணியம்னு சொன்னாங்க. ஆனால் எது எப்படி போனாலும் ஒரு காலகட்டத்தில் விட்டதையெல்லாம் பிடித்து கொள்ளுகிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் உங்களுக்கு வரும். இந்த குருவின் பார்வையில் ராசி இருக்கிற போது தன்மையாக நடந்து கொள்வது, அறிவாக நடந்து கொள்வது, ஒரு ப்ராக்டிக்கலா நடந்துக்கிறது. ஒரு தொழில் பண்றோம், ஒருத்தட்ட பேசுறோம் அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு புரியும், தெரியும். அதன் அடிப்படையில் உங்களை வளர்த்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கும். இதுல 11ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் பாவாதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது மனைவி, கணவன், குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய உசிதம் ஏற்படும். பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும். 5ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு 5ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கிறாரு. அப்ப 5ஆம் இடத்தில் குரு இருந்து புதனை பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் வளர்ச்சி, முன்னேற்றம், அவர்களுடைய வருங்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட திட்டங்கள் எல்லாமே பிரமாதமா, கனகச்சிதமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் கொஞ்ச நாளா சட்ட சம்பந்தப்பட்ட விவகாரம், வழக்கு, கோர்ட்டு, ஒரு தொழில் பண்ணும் சரியா வரல, எங்க போனாலும் சிறப்பா அமைய மாட்டேங்குது, இப்படியெல்லாம் மல்லு கட்டிட்டு இருந்தவங்களுக்கு கூட இந்த 2026 என்பது ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த 2026ல பாத்தீங்கன்னா இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு புதிய நட்பு, புதிய வரவு, புதிய தொழில், புதிய ஒரு சாவகாசம், புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், புதிய அனுகூலத்தை அனுமானத்தோடு கூடிய அனுகூலங்கள், இதெல்லாம் கூட உங்களுக்கு நிறைய வரதை பார்க்கலாம். இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரனை குரு பார்க்கிறார். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாகன பிராப்தங்கள் கூடி வரும். நிலபுலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 4ஆம் இடம் என்று சொல்றது வீடு வாங்குறது, வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் கூட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சுக்கிரனை குரு பார்ப்பது என்பது நிச்சயமாக தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அற்புதங்கள் நிகழக்கூடியதாக இந்த குரு பகவானுடைய பார்வை 11ஆம் இடத்தை விழுகின்ற காரணத்தால் உறுதியாக லாபங்கள் கூடும். உங்க செலவுக்கு தேவைப்படுகின்ற பணத்தை வரவு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம், அதிகாரிகளா வேலை செய்யறவங்க, அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இப்படிப்பட்ட கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கூட சூரியனை குரு பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக உங்களுடைய பெருமை, புகழ், கௌரவம், சுகம், வளர்ச்சி என்பது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப அபரிதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கே சொந்த தொழில் சில நேரத்துல சகிக்கிறது இல்லை, வர்றதில்லை. என்ன காரணம்னு கேட்டா, இந்த கும்பத்துல பிறந்தவர்களுக்கு 10ஆம் பாவாதிபதி தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். இந்த செவ்வாய் எப்பொழுதுமே கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் எதிரி கிரகம். மற்றமில்லாமல் இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் பாவாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனே சில நேரங்கள்ல பாதகாதிபதியாக செயல்படுவார். அந்த அடிப்படையில பார்க்கிற போது இந்த சொந்த தொழில்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த வருடத்திலே சற்று முன்னேற்றமான பாதைக்கு செல்லலாம். காரணம், இந்த சுக்கிரனையும் செவ்வாயையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற போது வருடம் பிறக்கிறதுனால இந்த வருடத்திலே நீங்கள் தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது நடக்கும், துவங்குகிற வாய்ப்புகள் அதீதமாக இருக்கிறத பார்க்க முடியும். இது போல ராகு பகவான் ராசியில வீற்றிருப்பது நிறைய பயணங்கள் வரும், கற்பனை வளம் பெருகும், புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், பிராக்டிக்கலா வாழ ஆரம்பிப்பீங்க. இந்த குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா கும்பத்துல பிறந்தவங்க ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு பேர் எடுத்துருவாங்க. வெளிநாடுகளுக்கு பயணம் போகலாம். வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். இல்ல புதிய அணுகுமுறைகளால் புதிய முன்னேற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்ல கேது 7ஆம் இடத்துல இருக்கிறது சில பேரின் மனைவிமார்களுக்கு கைவலி, கால்வலி, முதுகு வலி, பாத வலி, விரல் வலி, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வயிற்றுக்கோளாறுகள் வராம பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க.
இந்த 2026 பாத்தீங்கன்னா உங்களை பொறுத்தளவு வருமானத்திற்கு குறைபாடுகள் இருக்காது, வளர்ச்சிக்கு குறைபாடுகள் இருக்காது. அது சொந்த தொழில் செய்தாலும், வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும், எந்த அடிப்படையில் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலைகளில் வாழக்கூடியவராக இருந்தாலும் வருமானம் என்பது சிறப்பாக இருக்க போறது உறுதி. மன அமைதி, பிள்ளைகளின் முன்னேற்றம், கணவன் மனைவி குடும்ப அமைதி, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக போகும். கூடவே கொஞ்சம் உடல்நிலை கவனம் வைக்கணும், உஷாரா பொழைச்சிக்கணும், பணத்தை எப்படி வாங்கணும், எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட பல ரூபங்களில் உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொண்டால் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 2026 சிறப்பாகவே இருக்கும், குறைகள் எதுவில்லை. இந்த மீனராசினியர்களை பொறுத்தளவு உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்னு கேட்கிற போது உங்களுக்கே தெரியும். என்ன சார் சொல்ல போறீங்க, 7வது சனி தான் உச்சியிலிருந்து ஆட்டுது இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. இந்த 7வது சனியை பற்றி தவறான புரிதல் நிறைய இடங்கள் இருக்குது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 30 வயதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா இந்த 7வது சனி உங்களை இந்த உலக வாழ்க்கையில கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன வேணும், எப்படி நீங்க வாழணுங்கிற விஷயத்த கையில கொடுத்து செட்டில் பண்ணிட்டு தான் போகும். 30 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் செய்கின்ற பணிகளில், ஆற்றுகின்ற பணிகளில், அல்லது வேலை செய்யற இடத்துல, இல்ல நண்பர்களுக்கு மத்தியில, இல்ல வீட்டுக்குள்ள, இல்ல கணவன் மனைவி குடும்ப உறவுகள்ல, இல்ல அம்மா அப்பாவுக்கு மத்தியில, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில கொஞ்சம் கருத்து பேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவையே சில பேர்களுக்கு உடல்நல பிணிப்பீடைகள் கூட வந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த 7வது சனி என்பது உங்களுக்கு பெரும்பாலும் பெரிய தொல்லையை கொடுக்காதுங்கிறது தான் ஒரு பக்கம் உண்மை. காரணம், அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தர்மம், நீதி, நேர்மை என்று சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன சாப்பிட்டீங்க, எப்ப தூங்குனீங்க, எப்படி உடம்ப பாத்துக்கிறீங்க, இதற்கு தகுந்தபடிதான் அவர் உங்களை இம்சப்படுத்துவாரே தவிர தேவையில்லாம நல்லா போயிட்டு இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி விடுறதுங்கிறது அவரோட வேலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார், தனித்து வீற்றிருக்கின்றார். அவர் 10ஆம் இடத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனை, புதனை, சுக்கிரனை, செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சுக்கிரனை பார்க்கிறதுனால அட்டமாதிபதியை குரு பார்க்கின்ற காரணத்தால் அனாவசிய செலவுகள் குறைக்கப்படும். வீட்டுக்குள் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். கெட்ட சம்பவங்கள், கெட்ட காரியங்கள், பயம் கலந்த எண்ணங்கள், கனவு தொல்லைகள், உடல்நல பிணிப்பீடைகள் இவைகளெல்லாம் கட்டாயமாக ஒழிக்கப்படுகின்ற வாய்ப்புகள் வரும். தைரியம், வீரியம், பராக்கிரமம், உடல் உறுதி, மன உறுதி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் இந்த வருஷத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கிறத பார்ப்பீங்க. கொஞ்சம் பயணங்கள் போனா கூட சந்தோஷமா போயிட்டு வரலாம், உடம்பு ஒன்றும் பண்ணலைங்கிற நம்பிக்கையா சுத்திட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல நிறைய இருக்கு. அதே சுக்கிரன் தான் கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கு அதிபதி. அப்ப இது வரைக்கும் கொஞ்சம் கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஒத்து போகல, என்ன பொழப்பு இது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்படி என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றம், விடுதலை, சந்தோஷம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, கொண்டாட்டம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல செவ்வாயை வந்து குரு பார்க்கின்ற காரணத்தினால சசி மங்கள யோகம்னு பேரு. 9ஆம் இடத்தை ராசிநாதன் பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் சில சொத்துக்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது பூமியா கிடைக்கலாம், இல்ல வந்து ஒரு பிளாட் போட்ட இடத்துல வாங்கலாம், இல்ல கட்டின வீட்டை வாங்கலாம், இல்ல ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அல்லது ஒரு நிலத்துல, இல்ல ஒரு தங்கத்துல, இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்ன சார் சம்பாத்தியத்துக்கு வழி இல்லை, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றீங்களே இப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக பணம் வரும், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தான் போறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட இந்த வருஷத்துல உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்சகதியில் அமர்கிறார். அப்ப 5ஆம் இடத்தில் உச்சத்தில் போய் குரு அமர்கின்ற போது கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு சிறந்த ஒரு வழி நடத்துதலின் காரணமாக சிறந்த மக்களுக்கு மத்தியில சிறப்பான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு குவாலிட்டி லைஃப் இப்படிங்கிறது கட்டாயமாக கடந்த 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு வருகின்ற அற்புதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதே போல இங்க பாத்தீங்கன்னா செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால சசிமங்கல யோகம்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உத்வேகமான வாழ்க்கையை கொடுக்கும், உறுதியான வாழ்க்கையை கொடுக்கும், சொந்த தொழில் வெற்றிகளை கொடுக்கும். நீங்க என்ன தொழில் பண்ணாலும் அதுல 100 ரூபாய் சம்பாதிக்கலாங்கிற மாதிரியான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிறைய இருக்கிறத நீங்க பாப்பீங்க. சூரியனை குரு பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகம், புது தொழில் வளர்ச்சி, இல்ல வேலைக்கு போகணும், பரீட்சை எழுதுறேன், அரசு உத்தியோகத்துக்கு போகணும், இல்ல நான் வந்து ஒரு கவுன்சிலரா இருந்தேன், ஒரு எம்எல்ஏ சீட் வாங்க போறேன், இப்படிங்கிற நிலைகளில் வாழக்கூடிய அனைவருக்குமே இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான வசதிகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் 10ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளுக்கு அபரிமிதமான ஞாபக சக்தி, ஞாபக வளர்ச்சி, பிள்ளைகள் வந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கண்டிப்பா நீங்க மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு வாழக்கூடிய பகுதி உங்களுக்கு இருக்கு. இதெல்லாம் பத்தாதுன்னு 6, 12ஆம் இடத்தில் ராகு கேது அமர்ந்திருக்கிறார்கள்.
எதிரிகளை, நோய்களை வென்று பாட்டக்கூடிய வாய்ப்புகள், கடன்கள் கட்டி முடிக்கப்படும், புதிய கடன்கள் வாங்கி தொழில் துவங்கப்படும். ஆக கண்டிப்பாக இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா போன வருடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஏராளமான முன்னேற்றங்களும் உடல் மனம் தளராத முன்னேற்றங்களும் இருக்கிறத நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்க. உங்க ராசிக்கு பக்கத்திலேயே வருஷம் பிறக்கிற போது சந்திரன் அமர்ந்திருக்கிறார், வளர்வரை சந்திரனாக இருக்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய அனுகூலம், அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அல்லது கோயிலுக்கு போன சாமி கும்பிட்ட அப்படிங்கிற மாதிரியான அந்த இறை வழிபாடோடு இறைவனுடைய அனுகூலத்தோடு கூடிய அநேக முன்னேற்றங்கள் இருப்பதை கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிகச்சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க தான் இந்த உலகத்துல சாதிக்க போறீங்க, நீங்க தான் சந்தோஷப்பட போறீங்க. உங்களுக்கு இல்லைங்கிற குறையில்லாத அளவிற்கு எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளும் முன்னேற்றமும் இறைவன் அனுகூலமும் ஆரோக்கியமும் இப்படி அனைத்தும் கிடைத்து ஒரு மகத்தான வாழ்க்கை வாழுகின்ற அனுபவங்கள் 2026 மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாகவே கிடைக்கும். நேர்களே, இதுவரை 2026 யார் யாருக்கு எப்படி இருந்தது என்று சொல்லக்கூடிய பலன்களை விலாவாரியாக பார்த்தோம். இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.